ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல ஃபோர்த் சப்டிவிஷன். இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். லைன், ஒரு லைன் இருக்கான், ஓகேவா? பாசிங் த்ரூ 4, -2. சரியா? 4, -2 எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் 4 எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்க, -2 ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 இங்க இருக்கு, -2 இங்க இருக்கு. இந்த பாயிண்ட், ஓகே? இதுதான் 4, -2. ஓகேவா? ஒரு லைன் இருக்கான், அந்த லைன் வந்து பாசிங் த்ரூ இந்த 4, -2ல பாஸ் ஆகுதான். அப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல 0, 2ல இன்டர்செக்ட் ஆகுதான். அண்ட் இன்டர்செக்ட் தி ஒய் ஆக்சிஸ் அட் 0, 2. நான் போன சம்பளம் தான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ்ல 0ன்னு இருந்ததுன்னா அதை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. ஒய்ல 2 எங்க இருக்குன்னு பாருங்க. ஒய்ல 2 இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் நாம எடுத்துக்கணும். இதுதான் 0, 2. இது கிளியரா இருக்கா? இது இன்டர்செக்டிங் பாயிண்ட் மட்டும்தான். சரி, இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க நல்லா கவனிங்க. ஒரு லைன் இருக்குன்னா அதோட நடுவுல இருக்க பாயிண்ட்டுக்கு பேரு தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, கோஆர்டினேட் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னா பாருங்க, இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அவங்க தான் சொல்றாங்களே ஒரு லைன் இருக்காமா, அந்த லைனோட ஒரு பாயிண்ட் வந்து 4, 2வா, இன்டர்செக்டிங் பாயிண்ட் 0, 2வா. 4, -2, 0, 2வா. அப்போ இன்னொரு பாயிண்ட் எங்கேயோ இருக்கு. அதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபைண்ட் அ பாயிண்ட் ஆன் த லைன் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்காமா. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கான். எப்படி கண்டுபிடிக்கிறது அதை? முதல்ல செகண்ட் குவாட்ரண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஒரு கிராஃப் இருக்குன்னா, இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 4 ஃபேஸ் இருக்கு, ஆமாவா? இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சைடு செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. இதை தேர்டு, இது ஃபோர்த்து. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஃப்ல இதெல்லாம் பிளாட் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு ஸ்கேலை இப்படி டில்ட் பண்ணுங்க. 4, -2, 0, 2 இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் வர மாதிரி ஸ்கேலை டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டில்ட் பண்ண மாதிரி. ஓகே, கரெக்டா இருக்கா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுங்க. பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்கேல் எடுத்துங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இது எல்லாமே எதுல வருது? செகண்ட் குவாட்ரண்ட்ல வருதா? இப்போ இந்த ஹைலைட்டான லைன்ஸ் இருக்குல்ல, இங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஹைலைட்டான லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன்ஸை பாருங்க. இந்த இடத்துல இந்த இடம் பாருங்க, மீட் ஆகுதா? இந்த ஹைலைட்டான லைன்ல இந்த இடம் மீட் ஆகுதா? இந்த இடமும் மீட் ஆகுது, இந்த இடமும் மீட் ஆகுது, இங்கேயும் மீட் ஆகுது. இன்னும் நான் லைன் வரைஞ்சேன்னா எல்லா இடத்துலயும் மீட் ஆகும். இதுல நீங்க எதை வேணா பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இதை எடுத்துக்கிட்டா, இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு நேரா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கு? -3 இருக்கு. ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு? 5 இருக்கு. இதுதான்ப்பா என்னோட பாயிண்ட். இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆன்சர் எழுதிடுவேன். ஆன்சர் ரொம்ப முக்கியம், எடுத்து எழுதுங்க. -3, 5 is the point in the second quadrant அப்படின்னு எழுதணும். சரியா? இது புரியுதாக்கண்ணா? நான் கிராஃப்ல இங்க கச்சாமுச்சான்னு எழுதியிருக்கேன். நீங்க தேவையில்லாததெல்லாம் எழுத தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் வேணா எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் தேவையில்லை. இன்டர்செக்டிங் பாயிண்ட்லாம் என்னங்கிறது நான் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் சொன்னேன்.
ஸோ இது தேவையில்லை. இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, புரியுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்கு. பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தம்ப்நெயில்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.